Hi friends, welcome to DreamNext channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும். ஐஐடி மெட்ராஸோட இன்குபேஷன் சென்டர் நிர்மான் ஐஐடி ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தானா, வெளி காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு அங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இல்ல நம்ம ஐஐடி இன்குபேஷன் சென்டருக்குள்ள போகணும்னா நம்மளோட ஸ்டார்ட் அப் கம்பெனி பெரிய லெவல்ல ஃபண்டிங் பண்ணியிருக்கணுமா, ஆர்எல்ஸ் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கணுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலோ இல்ல நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவோ இருந்தாலோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிர்மான் ப்ரீ இன்குபேஷன் சென்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுல சீட் ஃபண்டிங் கொடுக்குறாங்களா இல்ல ஆக்சுவல் ஃபண்டிங் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ், இதோட டைம்லைன் என்ன, இது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகபிளா இல்ல ஐஐடில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிளா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிர்மானோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐடியாவை புரோட்டோடைப்பா மாத்துறது, அந்த புரோட்டோடைப்பை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா மாத்தி அந்த ஸ்டார்ட் அப்பை இன்குபேஷன் கம்பெனியா மாத்துறது, இதுதான் அவங்களோட கோல். இதுக்காகத்தான் நிர்மான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாவே நிர்மான் ஹெல்ப் பண்ணி அவங்க ஸ்கேல் அப் பண்றதுக்கு டைரக்ட் பண்றாங்க. சரி, என்னோட ஐடியா நல்ல ஐடியா இருக்கு, இப்போ நான் நிர்மானுக்கு செலக்ட் ஆயிட்டேன்னா எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட், ஏன்னா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஐஐடி மெட்ராஸ்க்குள்ள ஒரு ஃப்ரீ ஒர்க்கிங் ஸ்பேஸ் எடுத்துக்க முடியும். உங்களோட ப்ராஜெக்ட் ஐடியா செலக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஐஐடில ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க, அதுவும் ஃப்ரீயாவே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க அங்க இருக்கிற ரிசோர்சஸ், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் அண்ட் கைட் எல்லாம் இருப்பாங்க, அவங்களோட மென்டார்ஷிப்பை உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்னா, லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கும், அந்த ஃபவுண்டர் கூட நீங்க இன்ட்ராக்ட் பண்றதுக்கு மோர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஐஐடியோட லேபு, உங்களோட ப்ரோட்டோடைப் டிசைன் பண்றதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ஐஐடில இருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். ஐஐடி இன்குபேஷன் ப்ரீ இன்குபேஷன் சென்டருக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்டிங் மட்டும் கிடைக்கிறது இல்லை, அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க ஐஐடி ஈகோ சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது இல்ல, அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிர்மான் சீட் ஃபண்டிங் கொடுக்குறாங்களா இல்ல ஆக்சுவல் ஃபண்டிங் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். நிர்மான் உங்களுக்கு சீட் ஃபண்டிங் தான் கிராண்ட் பண்ணுவாங்க. இந்த சீட் ஃபண்டிங்கை வச்சு நீங்க உங்களுடைய புரோட்டோடைப்பை பில்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எம்விபியா, அதாவது ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்டா அதை டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க மார்க்கெட் டெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, அதை ஃபுல்லாவே லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ லான்ச் மாதிரி ஒரு மினிமம் கேதரிங்குள்ள, ஒரு மினிமம் சர்க்கிள்குள்ள உங்களோட ப்ராடக்டை நீங்க ஒரு எம்விபியா பண்ணி வச்ச ப்ராடக்டை லான்ச் பண்ணுவீங்க. அதுல அந்த யூசர்ஸ் எல்லாமே, அந்த மினிமம் கம்யூனிட்டியில இருக்க யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுல ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்வே மூலியமா அதை எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, எந்த அளவுக்கு இது ஸ்கேல் அப் பண்ண முடியும், இதுக்கு மார்க்கெட் சைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாமே ஒரு வேலிடேட் பண்றதுக்கு பேரு தான் மார்க்கெட் டெஸ்ட். ஸோ இதையும் நீங்க அவங்க கொடுக்குற சீடு ஃபண்டை வச்சே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது ஆக்சுவல் ஃபண்டிங் கிடையாது, அதாவது ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃபண்டிங் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டா என்னன்னா, உங்களுக்கு ப்ரெஷர் பில்ட் ஆகும். நீங்க கண்டிப்பா ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கணும், இந்த டைம்குள்ள முடிச்சிருக்கணும் அப்படின்னு நிறைய ப்ரெஷர்ஸ் பில்ட் ஆகும். பட் இதுல நீங்க கூலா ஒர்க் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா இதுல ஐஐடி மெட்ராஸ் உங்ககிட்ட ஈக்விட்டி கொடுங்க அப்படின்னு, அதாவது ஈக்விட்டி மீன்ஸ் என்னன்னா, உங்க கம்பெனில பார்ட்னர்ஷிப் ஆர் ஷேர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இது கம்ப்ளீட்டாவே ஒரு ஸ்டார்ட் அப்பை growth பண்றதுக்காக அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பண்றது. நிர்மான்ல முக்கியமா கிடைக்கிறது மணி மட்டும் கிடையாது, மென்டார்ஷிப் பிளஸ் டைரக்ஷன். நீங்க உங்க ஐடியாவை எந்த டைரக்ஷன்ல கொண்டுட்டு போய் ஸ்கேல் அப் பண்ண முடியும் அப்படிங்கிற எக்ஸாக்ட் ரோட் மேப் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும்.
இதோட டைம்லைன் ப்ராசஸ், அதாவது நான் ஒரு ஐடியாவோட போறேன், எனக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும் நான் ஒரு ஸ்டார்ட் அப்பா வெளியே வந்து ஒரு இன்குபேஷன் ஆகிறதுக்கு, ஒரு ஸ்டார்ட் அப்பா நான் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கும். அந்த 1 இயர் டைம் ஃப்ரேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஐடியாவை நீங்க அப்ளை பண்ணணும். அப்பதான் அப்ளிகேஷன் ப்ராசஸ், அதுக்கு ஒரு 1 மந்த் எடுத்துக்கும். உங்க ஐடியாவும் அப்ளிகேஷனும் ஷார்ட் லிஸ்ட் ஆகி நீங்க ஆன்போர்டு ஆகிற பட்சத்தில் செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ். நான் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன். ஸோ அதுக்கு ஒரு செலக்ட் ஆகி நீங்க ஆன்போர்ட் ஆகிறதுக்கு 1 மந்த் ஆயிடும். ஸோ 2 மந்த் பீரியட் இதுலயே உங்களுக்கு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவங்க வந்து சீட் ஃபண்ட் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டிங்கை வச்சு நீங்க வந்து புரோட்டோடைப் மாத்தி தென் MVP பண்ணணும். ஸோ அதை ஒரு ப்ராடக்டா நீங்க வந்து 3 to 6 மந்த்ஸ்க்குள்ள கன்வெர்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் வேலிடேஷன் பண்ணணும். நீங்க அதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துக்கணும். மார்க்கெட் வேலிடேஷனுக்கு நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரீ லான்ச் பண்ணி ஒரு மினிமல் கம்யூனிட்டிக்குள்ள சர்க்குலேட் பண்ணி அதோட ஃபீட்பேக்கை நீங்க வாங்கி உங்களுக்கு எவ்வளவு மார்க்கெட் சைஸ் இருக்கு, உங்க ப்ராடக்ட் எந்த லெவல்ல பொட்டன்ஷியலா இருக்கு, எல்லாமே வந்து நீங்க இந்த 3 மந்த்ஸ் டைம்க்குள்ள ப்ரூவ் பண்ணணும். பண்ணி எனி எரர்ஸ் இருக்குதுன்னா அதை நீங்க வந்து அகைன் ரெக்டிஃபை பண்ணிட்டு ஃபைனலா உங்களோட இன்குபேஷன் ரெடி ஆயிரும் வித்தின் அந்த 12 மந்த்ஸ் பீரியட்குள்ள. நிர்மன் முடிஞ்சிருச்சு, அதாவது இந்த ப்ரீ இன்குபேஷன் முடிஞ்சிருச்சுன்னா உடனே உங்களுடைய ப்ராடக்ட் எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸோட இன்குபேஷன் சென்டருக்கு போயிடும். ஸோ ப்ரீ இன்குபேஷன்ல இருந்து இப்போதான் இன்குபேஷனுக்கு போகும். ஆர்எல்ஸ் டைரக்டாவே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர் இன்வெஸ்டர் ப்ரோக்ராம்ஸ்க்கும் நீங்க வந்து டைரக்டா அப்ளை பண்ண வைப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க ஐஐடி நிர்மான்ல இருக்கிற என்ன அட்வான்டேஜ்னா எல்லா லீகல் ஐபி எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. உங்களோட ப்ராஜெக்டை வந்து கிராண்ட் பண்றதா இருக்கட்டும், ஸோ அதுக்கு காப்பி ரைட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், பேட்டன் பண்றது, எல்லா சப்போர்ட்டுமே அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. இதை வந்து நீங்க டீப் டெக் இன்வெஸ்டர்ஸ் ஸோ எல்லா ஃபோரம்லையுமே உங்களோட புரோட்டோடைப் ஆர்எல்ஸ் ப்ராடக்டை நீங்க டைரக்டா லான்ச் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த 12 மந்த் டைம் ஃப்ரேம் தேவைப்படும். தென் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு வரலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னவோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டைரக்டாக நீங்கள் வந்து நிர்மான் ஐஐடி இன்குபேஷன் சென்டரோட போர்ட்டலில் டைரக்டாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். ஆர்எல்ஸ் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல போய் நீங்கள் டைரக்டாக உங்கள் ஐடியாவை சப்மிட் பண்ண போறீங்க. பட் அப்ளிகேஷன் என்னமோ சிம்பிளான ப்ராசஸ் தான் இருக்கும். பட் உங்களுடைய மைண்ட் செட் வந்து ரொம்ப சீரியஸான மைண்ட் செட்டாக இருக்கணும். பிகாஸ் உங்களுக்காக வந்து அவங்க ஃபண்ட் பண்ணி அவங்க மென்டார் அலோகேட் பண்ணி அவங்களோட டைம் அண்ட் ரிசோர்ஸஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட மைண்ட் செட் ரொம்பவே சீரியஸாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுவீங்க. செகண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுல உங்க சொல்யூஷன்ஸ், உங்க ஐடியாவுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து யூனிக்னஸா இருக்கணும். ஒரு காமனா நீங்க ஒரு பேப்பர்ல இருந்து இதுல இருந்து இதை நான் மாடிஃபை பண்றேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க கொடுக்குற சொல்யூஷன்ஸ் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அப்பதான் வந்து உங்க அப்ளிகேஷன் செலக்ட் ஆகும். ரெண்டாவது வந்து டீம் கமிட்மெண்ட். உங்க டீம்ல எத்தனை பேர் ஒர்க் பண்ண போறீங்க, அவங்களுக்கான ரோல்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயமும் கிளியரா இருக்கணும். தென் வந்து இன்டர்வியூ பிட்ச். ஸோ இந்த இன்டர்வியூ ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற பிபிடி ரொம்ப ஹை லெவல் இங்கிலீஷில் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, கிளாரிட்டியாக இருக்கணும். உங்களுடைய மைண்ட் செட் அண்ட் விஷன் அதில் கிளியராக புரிய வைக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட அப்ளிகேஷன் 90% ஷார்ட் லிஸ்ட் ஆயிடும். சரி, இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட்டு. நான் வந்து ஒரு ஐஐடி மெட்ராஸில் ஐஐடி ஸ்டூடெண்ட்டே கிடையாது, நான் ஒரு நான் ஐஐடி ஸ்டூடெண்ட். எனக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா, இல்லை ஐஐடியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்ககிட்ட நல்ல ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா, நல்ல ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்குன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு ஹெசிடேட்டும் நீங்கள் அடைய வேணாம். உங்களோட ப்ராஜெக்ட் அண்ட் உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக இருக்கு, இது ரியலாகவே ஒரு வேல்யூபிள் ப்ராடக்டாக கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா உங்களோட ப்ராஜெக்டும் செலக்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேவை ஸ்ட்ராங்கான ஐடியா, ஒரு டெக் இனோவேஷன், இதுதான் தேவை. தென் வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த ஒர்க் கமிட்டடா நீங்க ஒர்க் பண்ணணும். இன்னொன்னு லேர்னிங் மைண்ட் செட் இருக்கணும். இது இருந்தாலே நீங்க எங்க படிச்சீங்கனாலும் உங்க ப்ராஜெக்ட் நல்லா இருந்தா, உங்க ஐடியா நல்லா இருந்தா கண்டிப்பா ஐஐடி மெட்ராஸோட நிர்மான் இன்குபேஷன் சென்டருக்கு நீங்க போக முடியும். ஐஐடி மெட்ராஸ்க்கு வந்து ஏன் இந்த மாதிரி இன்குபேஷன் சென்டருக்கு ஓப்பனா விட்டுருக்காங்க, ஒன்லி ஐஐடி மட்டும் வைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டேக் தேவையில்லை. நல்ல ஐடியா பிளஸ் எஃபர்ட், இது ரெண்டும் தான் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா
எக்கச்சக்கமான இனோவேஷன்ஸ் வந்து இப்போ ஐஐடி மெட்ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே ஃபுல்லி மேடு 6G டெக்னாலஜிஸை வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான நியூ இன்னோவேஷன்ஸை எல்லாமே மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான இனோவேஷன்ஸ் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா இனோவேஷன்ஸுமே இந்தியன்ஸே நம்ம கண்ட்ரிலேயே பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களோட ஆசை. அதனால தான் லாட் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஃபண்ட் பண்ணி அவங்களோட ஐடியாஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ட்ரீமோட நல்ல ப்ராஜெக்ட்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலோ ஆர்எல்ஸ் இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். நான் ஆர்எல்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.